நே ஒரு டவுட்னே, தம்பிக்கு கிளியர் பண்ணி விடனே. பெரிய மண்டை கரைச்சலா இருக்கேன், கிளியர் பண்ணி தம்பி. நானே வீட்டில் சண்டையை போட்டு நீ வீட்டில் விட்டு அடிச்சு தொடச்சுட்டான்னு வந்து சோகத்தில் வாங்க நீ. உன் டவுட்ல வேற யார்ட்டே போய் கேளுப்பா. போப்பா தம்பி போ, நீ விடு கொஞ்ச நேரத்துக்கு. நே அந்த டவுட்டை உன்னைய தவிர மத்த யாருமே கிளியர் பண்ண முடியாதுனே. ஊருக்குள்ள அந்த அளவுக்கு எவனுக்கு அறிவு இல்ல, உனக்கு தான் அந்த அறிவு இருக்கு. தயவு செஞ்சு போடா, நான் இருக்க நொம்பளத்துல ஏன்டா என்னை வந்து நீ இது பண்ணி போடா. அண்ணே கையில இருந்த காசை முதற்கொண்டு இதுல போட்டு வாங்கிட்டேனே. ஏனே இது சொல்லுனே, எனக்கு மண்டை குறைச்சலா இருக்கு, தூங்க முடியல நைட் நைட்டு. சொல்லிட்டு தான் நான் போயிடுறேன் தம்பி சொன்னா. அப்படி என்னத்தடா காசை இன்வெஸ்ட் பண்ண, எதுலடா வெட்டியாகுன சொல்லிட்டு போய் தோறடா, தலை வலிக்குது. நே சப்போட்டா சீசன் முடிய போகுதுனே, அதனால என்னன்னா தம்பி 50 கிலோ சப்போட்டா காய இறங்கிட்டேனே. இதை வித்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு. சரிடா, நல்ல விஷயம் தானடா, அதுக்கு என்ன ஏன் தலையை விட்டிக்கு இருக்க? கிளம்பி போட, அறைய போறேன். நே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லனே, காய வாங்கிட்டேன். அதை பழுக்க வைக்கணும்ல, கோவ போட்டு பார்த்தேன் பழுக்கலனே. சரி ஒரு அண்ணன் சொன்னாரு அரிசி கிலோ வச்சா பழுக்கும்னு, அப்படியே பண்ணி பார்த்தேன் பழுக்கலனே. எனக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லணும் எனக்கு. அப்படி என்னடா சப்போர்ட் வாங்கின, வா போய் பாப்போம். அண்ணன் அலையோட கூட வேண்டியதான், சப்போர்ட்டாவ கையோட எடுத்துருக்கு பாருங்க. இது உங்க ஊர்ல சப்போர்ட் ஆவாடா? அண்ணே இதுதானே சப்போர்ட்டா? நீ என்ன கூறுவார் இல்லாதவனா இருக்க, ஃபுல்லா இருந்தா ஏமாத்தி விடுவானே. ஏன்டா என்ன ஏமாத்திடுவாங்களா? கேவல போல உருளைக்கிழங்குடா, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா? இது தெரியாம 50 கிலோ வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. உருளைக்கிழங்கு 50 வாங்கி வச்சிருக்கான். இதா போ, குடும்பம் பொறிச்சு சாப்பிடு.